Okay. So time management, productivity, பார்த்தோம்னா நம்ம it is almost like நான் நெகோஷியபிள் ஃபேக்டர். எல்லாருக்குமே அது தேவைதான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில். பட் ஒரு ஃப்ரீலான்சர் இல்லை ஒரு ஆண்டர்பிரினர்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அது எக்ஸ்ட்ராவா கூட தேவைப்படுது அலாங் வித் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ சில சின்ன சின்ன விஷயங்கள் டெக்னிக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டு சின்ன சின்ன ஆல்டரேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கிறதுனால we will be able to become a better freelancer and time இன்னும் கூட பெட்டரா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இங்க டைம் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தோம், நமக்கு சிஸ்டம்ஸோ இல்லை டூல்ஸோ ஃபார்ம்ஸோ நம்ம ஏகப்பட்ட விஷயம் பேசலாம். ரொம்ப நேரம் நான் பேசாம பிரீஃபா என்ன அப்படிங்கறத மட்டும் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாங்கிறத மட்டும் ஐ எம் கோயிங் டு ஷேர் டுடே. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனலைஸ்டா என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸை யூ கேன் ஆஸ்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு பிளாக் ஆர் டைம். என்ன பண்றோம், எவ்வளோ நேரம் ஒரு பர்டிகுலர் விஷயத்துல. ஒரு ஃப்ரீலான்சரா நம்ம நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், நிறைய பேருக்கு நம்ம வந்து நம்மளோட சர்வீசஸை கொடுப்போம் இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து டைமை பிளாக் பண்ணி இந்த நேரத்துல இந்த விஷயங்கள் தான் பண்ண போறேன், இந்த நேரத்துல இந்த கிளைண்டோட தான் ஒர்க் பண்ண போறேங்கிறத பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ற ஒரே டூல் வந்து இதுக்கு கூகுள் கேலண்டர் தான் நமக்கு பெஸ்ட். அது எல்லாத்தோடையுமே நமக்கு சிங்க் ஆயிடும். ஸோ அதனால கூகுள் கேலண்டர்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock to 6 o'clock சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் என்னோட ஒர்க் ஹார்ஸ் அப்படின்னா, which means நீங்க நிறைய பேர் பார்ட் டைம் ஃப்ரீலான்சர்ஸா இருக்கலாம், ஃபுல் டைம் ஃப்ரீலான்சர்ஸா இருக்கலாம். ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட். பட் எப்படி இருந்தாலுமே ஒர்க் ஹார்ஸ் என்னவோ அதை பிளாக் பண்ணிட்டு மீதி நமக்கு என்ன டைம் இருக்கு அந்த டைம்ல வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock தான் எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நான் பண்றேன்றப்போ என்னால 6 o'clock எழுந்துக்க முடியும் அப்படின்னா ஒரு 1 hour நமக்கான ரொட்டீன் வச்சுட்டு 7 to 8 அந்த டைமை பிளாக் பண்ணி அந்த டைம்ல வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் வந்து பிளான் பண்றது. ஒரு எனக்கு அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரமோ எப்படி இருக்க போது, மேஜரா நான் என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒழுங்கா தெளிவா பிளான் பண்ணி வச்சுக்கிறது. நம்ம மனசுலயே இல்லை மைண்ட்லயே நினைச்சுக்கிட்டு 2 கிளைண்ட்டுக்கு வந்து நான் ரீச் அவுட் பண்ணணும், இந்த கிளைண்டோட இந்த ப்ராஜெக்டை நான் முடிக்கணும், நம்ம மைண்ட்லயே ட்ராக் பண்றது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இன்னொன்னு ப்ராக்டிக்கலா ட்ராக்கும் பண்ண முடியாது. ஒரு பென் பேப்பர் எடுத்து இதுக்காக பிளான் பண்றதுக்குன்னு தனியா ஒரு டைரியோ இல்லை சின்ன நோட் புக்கோ வச்சுட்டு அதுல எல்லாத்தையுமே எழுதணும். என்ன பண்றோம், எதனால அதை பண்ணணும், எத்தனை நாளுக்குள்ள, அதோட டெட்லைன் என்ன, ப்ராஜெக்டோட டெட்லைன் என்ன, அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் என்னென்ன பண்ணணும். ஓகேவா? எல்லாத்தையுமே பிரீஃபா எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரோட் மேப் இருக்கும். நான் எங்க ஸ்டார்ட் பண்றேன், எங்க முடிக்க போறேன் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்னு, நாளைக்கு நான் என்ன பண்ண போறேங்கிறத இன்னைக்கே ஒரு ரஃபாவது ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுக்கணும். டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறப்போ இன்னொன்னு விஷயம் வந்து இது ரொம்ப காமன் தானே, டு டூ லிஸ்ட் எல்லாரும் பண்ணணும் தானே அப்படின்னா அது எப்படி பண்ணணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த கான்பான் மெத்தட்னு சொல்லலாம், ஐசன்ஹார்ட் மெத்தட்னு சொல்லலாம், நிறைய மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல தான் பண்ணணுமானா ஐ ஒன்ட் ப்ரிஃபர் எனி திங் லைக் தட். எனக்கு என்ன ஒர்க் ஆகுதோ அங்கே என்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கோ அதை எடுத்துட்டு எனக்கு என்ன ஒர்க் ஆகுதோ அதை நான் பண்ணிப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டே வந்து 9 to 5 ஜாப் இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் ஒர்க் இருக்கு, கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க் இருக்கு, என்கேஜ்மெண்ட் ஒர்க் இருக்கு, மற்றவங்க அக்கௌண்ட்ஸ்ல போய் நான் என்கேஜ் பண்ணணும், என்ன ஒர்க் இருக்கு, என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, செல்ஃப் கேர் ஒர்க், அப்ஸ்கில் பண்றது, படிக்கிறது, இந்த மாதிரி என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கோ அதெல்லாம் செக்ஷனா டிவைட் பண்ணி அந்தந்த செக்ஷன்ல அன்னைக்கு என்னோட டார்கெட் என்ன, அன்னைக்கு என்னோட ப்ரையாரிட்டி டாஸ்க் என்ன அப்படிங்கறத நம்ம மேனேஜ் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு டு டூ லிஸ்ட்டை எடுத்து பக்கமா லைனா எழுதி எல்லாத்தையும் கிளப் பண்ணி வச்சிருந்தோம்னா பாக்குறப்ப நமக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, என்னடா இவ்வளவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு வி ஜஸ்ட் நாட் ஒரு ஆக்ஷன் எடுக்கவே முடியாது நம்மளால. அங்க இதை இப்படி பிரிச்சு வச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து ஆஃபீஸ் ஆர் தான், இதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அங்க உங்களுக்கு அந்த டிவிஷன் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபர்தரா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இங்க டைம் பிளாக்னு சொன்னப்ப டாகிள் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும், நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் யூஸ் பண்ற ஒரு ஆப் தான். பிளஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம
சார்ஜர், எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் காமிச்சு யூஸ் பண்றதுக்காக இது பண்றதுதான். இதை நான் எப்படி பர்டிகுலரா யூஸ் பண்ணுவேன்னா, ஸோ இன்னைக்கு ஒரு நாள்ல நான் என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது இங்க இருக்கும். ஸோ ஃபார் 6 hours 20 minutes 30 minutes கிட்ட நான் வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கேன், எவ்வளவு நேரம் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது ஃபுல்லா எனக்கு இது தெரியும். ஓகேவா? ஸோ டாகுல நான் இப்படி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்துக்கான ப்ராஜெக்ட்ஸும் கிரியேட் பண்ணி வச்சுப்பேன். இன்னொன்னு அப்புறமா ரிப்போர்ட்ஸ் வாரத்துல ஒரு வாட்டியாவது வீக்லி ரிப்போர்ட்ஸ், மந்த்லி ரிப்போர்ட்ஸ், 2 ரிப்போர்ட்ஸுமே நம்ம பாக்குறது நமக்கு முக்கியம். ஸோ 2 ரிப்போர்ட்ஸ்க்கும் போயிட்டு மேஜரா என்னோட டே வந்து எங்க யூஸ் ஆயிருக்கு, என்னோட ஒரு வாரத்துல எவ்வளவு நேரம் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு நான் செலவழிச்சிருக்கேன். அப்போ இது பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேஷனுக்கு இது 1 hour தான் செலவு பண்ணிருக்கேன். அப்படின்றப்போ நான் நிறைய அங்க கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணல. நான் இன்னும் கூட என் கேமை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி டைம் ஸ்கெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணணும். இது எல்லா விஷயத்தையும் என்னால இந்த விஷயத்த பாக்குறப்ப கத்துக்க முடியும். ஓகேவா? பிளாக் எழுதுறதுக்கு ஒரு வாரத்துல ஒரு பிளாக் தான் பப்ளிஷ் பண்றேன்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம இங்க பார்த்து இங்க நான் என்ன தப்பு பண்றேன், என்ன விஷயத்த நான் மாத்தணும் அப்படிங்கறத இது பண்ணிக்கலாம். இப்ப இது இன்னொரு செகண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ். இங்க நான் 2 hours ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். என்னோட பிளான் படி ஒரு வாரத்துக்கான கண்டென்ட், என்னோட கண்டென்ட் இன்ஸ்டாகிராமுக்கு 2 hours குள்ள என்னால ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். ஸோ இது 2 hours குள்ள பண்ணிருக்கேன்றப்போ இது நான் நல்லா பண்ணிருக்கேன். பட் என்னோட ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுக்காக நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் எங்க ஒர்க் ஒழுங்கா பண்றேன், எங்க ஒழுங்கா நடக்கல, எங்க நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் ஈஸியா இதுல கத்துக்க முடியும். ஸோ உங்களோட டைம் பிளாக்கிங், டைம் மேனேஜ்மெண்ட் டூலை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அது இன்னும் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளாக்கிஃபை, டாகிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கு. நீங்க 4-5 ஒருத்தவங்க இதை யூஸ் பண்றாங்களா, இன்னொருத்தவங்க இதை யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரப்ப ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு கோ ஹெட் அண்ட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுங்க, அதுல என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, இன்னொரு விஷயம் அப்புறம் இன்னொரு ஆப் இல்ல இன்னொரு சாஃப்ட்வேருக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. அங்க என்ன பிடிச்சிருக்கு, பிடிக்கல. அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆவது ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்தீங்கன்னா தான் நீங்க அந்த அதை பத்தி ஃபுல்லா கத்துக்க முடியும். நான் இதை எப்படி யூஸ் பண்ண முடியுங்கிறதையும் கத்துக்க முடியும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் லைக் தட். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்டா தோணுதோ, உங்களுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ண பெட்டரா இருக்கும்னு தோணுதோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. 4-5 ஆப் டுகெதரா யூஸ் பண்ணவே வேண்டாம். ப்ரொடக்டிவா இருக்கணும்ன்றதுக்காக நான் 10 ஆப் வச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரே விஷயத்த வச்சுட்டு கூகுளை வச்சுட்டு கூட கூகுளே டு டூ லிஸ்ட் போட்டுக்கலாம், எல்லாமே கூகுளே கூட பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் கூட போறோம். எக்ஸ்ட்ராவா தேவைங்கிறப்ப இதெல்லாம் ஒன்னு ஒன்னா வச்சுக்கலாம், ஒரு விஷயத்துக்கு. அவ்வளவுதான். இன்னொன்னு வந்து ப்ராப்பரா நமக்குன்னு வந்து ஒரு ரொட்டீன் செட் பண்றது, ஒர்க் ஹவர்ஸ் செட் பண்றது. இப்போ நிறைய பேர் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சர்ஸா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு நேரம் நான் ஒர்க் பண்ணணும் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. பட் ஆனா அங்க வந்து நமக்கு யாருமே இல்ல மோட்டிவேட் பண்றதுக்கோ இல்லைன்னா ஒர்க் கொடுக்கறதுக்கோ. இப்போ ஒரு டே ஜாப்ல இருக்கும் அப்படின்னா எம்என்சில கார்பரேட்ல ஒர்க் பண்றோம்னா அங்க வந்து நமக்கு டார்கெட் இருக்கு, இதை முடிக்கணும், இங்க ரிப்போர்ட் பண்ணணும், எண்ட் ஆஃப் த டே, இதெல்லாம் நமக்கு இருக்கு. ஆனா நம்ம ஃப்ரீலான்சிங்ல இல்ல நம்மளோட சொந்த பிசினஸ்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிட்டு நமக்கு அது எப்படி நடக்கும்னா நமக்கு ப்ராப்பரா ஒரு ரொட்டீன் இருக்கிறப்பதான். காலையில எந்திரிச்சு என்னோட மார்னிங் ரொட்டீன் இதுவா தான் இருக்கும், என்னோட நைட் ரொட்டீன் இதுவா இருக்கும், இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி எங்க வருது அப்படின்னா, காலையில 4 hours, ஈவினிங் 4 hours என்னால ஒர்க் பண்ண முடியும். மத்தியானம் இருக்க டைம் வந்து எனக்கு ஃப்ரீயா இருக்கணும். எனக்கு அந்த டைம்ல நான் என் ஃபேமிலியை பாத்துக்கணும், இல்ல என்ன பாத்துக்கணும், இல்ல எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும். இந்த ஃபிளெக்சிபிலிட்டிலாம் தான் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்ல நமக்கு கிடைக்குமே தவிர, நான் எப்ப வேணாலும் ஒர்க் பண்ணலாம், நைட் எல்லாம் தூங்காம ஒர்க் பண்ணலாம், காலையெல்லாம் தூங்கலாம் அப்படின்னு ஒரு ரொட்டீனே இல்லாம போச்சுன்னா போக போக ஃப்ரீலான்சிங் கரியரை நம்ம ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அது ஒழுங்கா பண்ணணும். ஒழுங்கா பண்ணலன்றப்போ நமக்கு வந்து அது மேல ஒரு இருப்பு இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால இன்னொன்னு மார்னிங் ரொட்டீன்ன்றப்போ இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. லைக் நம்ம யூடியூப் வீடியோஸ்லயோ இல்லை எங்கேயோ பாக்குறோம் அப்படின்னா அங்க எக்ஸ்டென்சிவா பண்றாங்க, ரொம்ப அழகா பண்றாங்க, கிடையவே கிடையாது. நம்ம அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டை இன்க்ளூட் பண்ணா உங்களால ஒரு பெட்டர் பர்சனா இருக்க முடியுமோ அந்த ஹேபிட்டை நீங்க இன்கல்கேட் பண்ண பாருங்க. இன்னொருத்தவங்க பண்றாங்க அதெல்லாம் நீங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மெடிடேஷன் 10 நிமிஷம் எல்லாம் பண்ண முடியாது, 4 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பண்ண முடியும்னா அதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம். அவங்க 15 நிமிஷம் பண்றாங்க, நானும் அதை பண்ணணும் கிடையாது. நமக்கு என்ன வருதோ அதை பண்ணினாலே இட்ஸ் மோர் தேன் எனஃப். இன்னொன்னு கிராட்டிடியூட் ஜேர்னல் எனக்கு எழுத பிடிக்கும், இல்ல காலையில படிக்க பிடிக்கும்னா சின்னதா ரொட்டீனை வந்து 2-3 விஷயங்கள் மட்டும் வச்சுக்கோங்க. மார்னிங் ரொட்டீன்னா 10 விஷயத்த அதை கொண்டு வராதீங்க.
அங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுவே வந்து பெரிய டிராகா இழுத்துட்டே போகும். 4-5 விஷயத்த நீங்க அங்க முடிக்கல அப்படின்னா, இதையே நான் முடிக்கல, இதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து how am I going to complete all the other tasks that I have planned for the day உங்களுக்கு ஆயிடும். அதனால அந்த மார்னிங் ரொட்டீன் எவ்வளவு சிம்பிளா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு ப்ரொடக்டிவா இருப்பீங்க. இன்னொன்னு, நம்மளோட ஒர்க் டெஸ்க்கை நம்ம எப்படிலாம் வேணுமோ அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப இல்லாம பார்த்துக்கணும். அதை மட்டும் வச்சுட்டு ஒர்க் டெஸ்க்ல நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா என்னென்ன விஷயங்கள் தேவை, கண்டிப்பா வாட்டர் பாட்டில் இருக்கணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு புக்கு இல்ல 2 புக்காவது நீங்க அந்த டைம் என்ன படிக்கிறீங்களோ அந்த புக்கு இருக்கணும். அது இல்லாம நட்ஸ், அந்த மாதிரி சின்ன ஸ்நாக்ஸ், ஜங்க் இல்லாம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ். ஸோ நீங்க இந்த மாதிரி தேவையான விஷயங்களை எசென்ஷியல்ஸ் மட்டும் நீங்க ஒரு ஒர்க் டெஸ்க்ல வச்சுக்கிட்டு தனியா அதுக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கணும். நான் ஃப்ரீலான்ஸ் தானே பண்றேன், ஆஃபீஸ் போக வேண்டாமே, இதெல்லாம் பண்ண வேண்டாமே, நான் என் நைட் ட்ரெஸ்லயே ஒர்க் பண்றேன், காலேஜ் ரெடிலாம் ஆக மாட்டேன் அப்படின்னா நமக்கு அங்க வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலா ரெடி ஆகலைன்னா நமக்கே அந்த எந்தூசியாசம் இருக்காது ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இல்லையா. ஸோ அதனால மார்னிங் எழுந்திரிச்சு எப்படி யூஸ்வலா நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ போறப்ப எப்படி ஒரு எந்துவா ரெடி ஆவீங்களோ அந்த மாதிரி ஜாலியா ரெடி ஆகுங்க. ரெடி ஆகி என்னென்ன உங்க ஒர்க் டெஸ்க் வந்து அது வந்து ஒரு இந்த பிளேஸா லைக் இன்னும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸாவோ இல்ல ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச பிளேஸாவோ அந்த மாதிரி மாத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே அங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் கம்மியா இருக்க மாதிரி பார்த்துட்டு, ஸோ இங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கு போறப்பே எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஒரு பிடிச்ச கோட்டோ இல்ல ஸ்டிக்கி நோட்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட்ஸோ அஃபர்மேஷன்ஸோ என்னவோ அதெல்லாம் அங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். இன்னொன்னு, பிரேக் எடுத்துக்கோங்க. ஒண்ணு ஒர்க்கே பண்ண மாட்டோம், இல்லைன்னா ரொம்ப ஒர்க் பண்ணுவோம். இது 2 கேட்டகரி நிறைய பேர் இருக்கும். ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம். அதனால வாட் ஐ பர்சனலி ஃபாலோ இஸ், உங்களுக்கு இந்த டாகிள் ட்ராக்கர்லயே வந்து இந்த பொமோடோரோ இதுவும் இருக்கு. 40 மினிட்ஸ்க்கோ 50 மினிட்ஸ்க்கோ நீங்க டைம் செட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அந்த ஒர்க்ல மூழ்கி ஒர்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷமாவது கண்டிப்பா பிரேக் எடுங்க. மோஸ்ட்லி வந்து பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரேக்குன்றதோ இல்ல ரெஸ்ட்ன்றதோ தேவையில்லை, நான் ஃபுல்லா ப்ரொடக்டிவா தான் இருக்கணும். கிடையாது. நம்ம அதை எடுக்கலைன்னா நான் அடுத்த செஷன்ல ப்ரொடக்டிவா என்னால இருக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒர்க் பண்ணணும்ன்றது இம்பார்ட்டன்ட்டோ அதை விட ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? இந்த பிரேக் இங்கதான் கொஞ்சம் ட்ரிக்கி. மொபைல் எடுத்து இன்ஸ்டாகிராம்குள்ள போயிடாதீங்க, இல்ல ஃபேஸ்புக்கோ யூடியூப்லயோ போயிடாதீங்க. பிரேக்ன்றது அது கிடையாது. பிரேக்கோட டெஃபினிஷனே உங்களை வந்து அது எனர்ஜைஸ் பண்ணணும், ரெஜுவனேட் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா அது உங்களை அது பண்ணாது இல்லையா. அதனால என்ன ஒண்ணு எழுந்திரிச்சு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு பாருங்க, மாடிக்கோ எங்கேயோ நடந்து போயிட்டு வாங்க, இல்லைன்னா தண்ணி குடிங்க, புக் எடுத்து படிங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷ்டா லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. இன்ஸ்டாகிராமும் வேற எதையும் இது பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம் வந்து சோஷியல் மீடியா மேனேஜர்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவை. அது ஒர்க்ல தான் வருமே தவிர பிரேக்ன்ற இதுல சேர்க்காதீங்க. அது ஒர்க் டைமாவே எடுத்துக்கோங்க. அங்க இது பண்ணி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றீங்க, என்ன பண்றீங்கனாலும் அது ஒர்க் ஹார்ஸ்லயே கால்குலேட் பண்ணுங்க, பிரேக் ஹார்ஸ்ல கால்குலேட் பண்ணாதீங்க. இன்னொன்னு வந்து ப்ராப்பரா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் நமக்காக இப்போ கிளிக்கப் இருக்கு, அசானா இருக்கு, நோஷன் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு இல்லையா. நான் பர்சனலா வந்து எனக்கு நோஷன் தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சம் போக போக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஐ ஃபைண்ட் நோஷன் டு பி வெரி லைக் யூனோ ப்ராக்டிகலி எஃபெக்டிவாகவும் இருக்கு எனக்கு அது. அதனால நான் அதை யூஸ் பண்றேன். ஸோ நோஷன்ல உங்க லைஃபே, அதாவது நோஷன் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாது, ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளிக்கப் வந்து கொஞ்சம் கூட டிஃபிகல்ட்டுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். நோஷன் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, அசானா யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இட் மைட் பி பெட்டர். ஸோ ட்ரை பண்ணுங்க. ட்ரெல்லோ வந்து கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் எடுத்து யூடியூப்லேயே நீங்க நிறைய கத்துக்கலாம். அங்க போய் என்ன விஷயங்கள் என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ட்ரை டு லேர்ன். அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா இன்கல்கேட் பண்ணுங்க. ட்ரெல்லோன்னு ஒரு போர்டு எடுத்துட்டு இதெல்லாம் பண்றாங்க, 10 விஷயத்தையும் சேர்த்து ஒரே நேரத்துல ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் தட். நம்ம பிரெயின் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அக்செப்ட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அட் அ டைம் கத்துக்க முடியாது. அதனால டேக் யூர் டைம். அங்க கொஞ்சம் கொஞ்சமா டைஜஸ்டபிளா அந்த டாஸ்கை பிரேக் பண்ணி ஸ்டார்ட் லேர்னிங் இட். நமக்கு வந்து ஃப்ரீலான்சரா எத்தனை பேர் இப்படி நினைப்பீங்க அப்படின்னு தெரியல. ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஃப்ரீலான்ஸ் மட்டும் தானே பண்றேன், எனக்கு வேற வேலை இல்லை, இதுதான், அதாவது எந்திரிச்சு என்னோட ஒர்க் பண்ண போறேன் இப்படி மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஐ வில் டெல் யூ,
ஒரு ஃப்ரீலான்சரா நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க கிளையண்ட் ரீச் பண்ணணும். இப்ப இருக்காங்க கிளையண்ட்ஸ் ஓகே. புதுசா கிளையண்ட் வேணும்ன்றப்ப யூ ஹேவ் டு கோ அவுட்ரீச். இன்பவுண்டாவோ அவுட்பவுண்டாவோ என்னமோ மாதிரி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் என்கேஜிங். இன்னொன்னு உங்களோட சர்வீசஸை நீங்க மார்க்கெட் பண்ணணும். யூ ஹேவ் டு நெட்வொர்க் யுவர் செல்ஃப். அங்க கண்டென்ட் கிரியேஷன் இருக்கு, கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்கு. இன்னொன்னு இப்ப இருக்க கிளைண்ட்ஸுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். அவங்களுக்கு அந்த சர்வீசஸ் என்னென்ன டெலிவர் பண்ணணுமோ அந்த டெலிவரி வேலை இருக்கு. அது இல்லாம ஃப்ரீலான்சரா நமக்கு அதான் ஒரு பெரிய இது, கத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த என்ன விஷயங்கள் டெய்லி அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. மற்ற ஃப்ரீலான்சர்ஸோட என்கேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு ஃப்ரீலான்சர்னு பார்த்தோம்னா நமக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதனால இத்தனை விஷயங்களுக்கும் நம்ம டைம் கொடுக்குறோமா ஒரு நாள்ல? இல்ல ஒரு நாள்ல டைம் தேவையா? இல்ல வாரத்துல இதுக்குன்னு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணா போறோம். எனக்கு வாரத்துல ஒரு நாள் ஒரு 2-3 hours நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறேன்னா எனக்கு அது போறோம்னாலும் ஓகே. பட் ஆனா அதுக்குன்னா நீங்க எந்த நாள் அதை பண்ணுவீங்கன்னு டைமா மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாத்தீங்கன்னா வெனஸ்டே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் போய் அனாலிட்டிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது என்னங்கிறத ட்ராக் பண்றது ஒரு ரொட்டீன். ஸோ நான் வந்து மறக்க மாட்டேன். கூகுள் கேலண்டர்ல அதை வந்து ரிமைண்டரா நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா டைமும் எனக்கு அது ரிமைண்டர் வரப்ப நான் கரெக்டா போய் அங்க அந்த டைம்ல ஆக்ஷன் எடுத்துடுவேன். ஓகேவா? ஸோ அது வந்து அந்த மாதிரி ரொட்டீனா நீங்க செட் பண்ணிக்கிறது வந்து இட் வில் பி எஃபெக்டிவ். ஈஸியா நீங்க அதை ஃபாலோ பண்ண முடியும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது அது நம்ம அகைன் யாரும் நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க, நீ இதுல டிஸ்ட்ராக்ட் ஆற, இதை பண்ணாத, இதை பண்ணு அப்படின்னு. நமக்கு நிறைய பேர் அது வேணான்றதுனாலதான் ஃப்ரீலான்சிங்கே எடுப்பாங்க. எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம பெட்டர் ஆகணும்னா அங்க நம்ம என்ன தப்பு பண்றோமோ அதையும் நாம தான் கத்துக்கிட்டு ரெக்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை மினிமைஸ் பண்றதுக்கு இப்போ நான் போன் எடுத்தேன்னா கரெக்டா இந்த ஆப்புக்கு போறேன், இந்த டைம்ல டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறேன். இல்ல என் டேபிள்ல வேற ஏதாவது விஷயம் இருக்குன்னா எதையாவது யோசிச்சுட்டு இந்த பர்டிகுலர் விஷயத்துல நான் டிஸ்ட்ராக்ட் ஆறேன். என்னென்ன விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆறீங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதி அதை எப்படி நீங்க லைக் இன்னும் ரெக்டிஃபை பண்ணலான்னு பாருங்க. என்னோட போன் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் சைலண்ட் மோட்ல தான் இருக்கும். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. கிளைண்டோட இன்டராக்ட் பண்றப்பையும் நான் எப்போ வேணுமோ அந்த டைம்ல தான் அவங்களோட ஒர்க் ப்ராப்பரா டெலிவர் பண்றப்ப பண்ணிடுறது. பட் ஆனா மற்ற டைம்ல வந்து எனக்கு எப்போ வேணுமோ அப்பதான். அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி ஒரு ஃப்ரீலான்சருக்கு இருக்குன்றது ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமோ ட்ரை டு டூ தட். அண்ட் நம்மளே மோட்டிவேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோட்டிவேஷன் நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்னா லாட் ஆஃப் வேஸ். ஒரு இது வந்து அஃபர்மேஷன் எழுதிக்கிறது. நான் பர்சனலா என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா ஐ டேக் ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஒரு டெஸ்டிமோனியலோ இல்லை நான் ஒரு ஒர்க்கை சப்மிட் பண்றப்ப என் கிளைண்ட் எப்படி ஃபீல் பண்றாங்க, என்ன சொல்றாங்க என்கிட்ட அப்படிங்கிறது ஒரு டெஸ்டிமோனியல் இருக்கிறத வந்து ஐ ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் இட். அண்ட் அதுக்கு தனி ஃபோல்டர் இருக்கு வாட்ஸ்அப்ல. நீங்க ஒன்று வாட்ஸ்அப்ல போட்டு வச்சுக்கலாம். இல்ல அங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அதை பிரிண்ட் எடுத்து உங்க வால்ல ஒர்க் டெஸ்க்ல எங்கேயோ நீங்க வந்து ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் நீங்க எந்திரிச்சு எந்த ஒர்க்கும் பண்ணணும்னு தோணலன்றப்போ அதை பார்த்தாவது அட்லீஸ்ட் ஐம் டூயிங் சம்திங். நான் ஒரு இடத்துக்கு போறேன், என்னால இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது, என்னோட ட்ரீம் லைஃப் இதுதான், இப்போ என்னால ஸ்டாப் பண்ண முடியாது, இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் தான் நான் அந்த ஸ்டெப் எடுத்துடுறேன் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கும். டாஸ்க் இன்னொன்னு நம்ம எழுதுறப்போ we always should be like breaking the task down. Let me tell you. ஸோ நான் பார்த்த வரைக்கும் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எழுந்திரிச்சு பப்ளிஷ் அ கண்டென்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர் பப்ளிஷ் அ போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஈஸியா எழுதிடலாம் இந்த டாஸ்க் இல்லையா? பட் ஆனா ஒரு போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணணும், எங்கேயோ ஏதோ கூகுள்ல போய் இப்போ ஏதாவது சர்ச் பண்ணி எடுத்து அதை அப்படியே காப்பி பண்ணி போட போறோமா? கிடையாது. ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்ணணும்ன்றப்போ ஃபர்ஸ்ட் கண்டென்ட், அது என்ன பக்கெட், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். அந்த கண்டென்ட் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், ஸ்கிரிப்ட் பண்ணணும், அதுக்கான கேப்ஷன் எழுதணும். இது வந்து நான் இன்ஸ்டாகிராமுக்கு சொல்றேன், இது வந்து எல்லாத்துக்குமே பிளாகோ லிங்க்டினோ ட்விட்டரோ எங்கேயோ நமக்கு வந்து அப்ளை ஆகும் இல்லையா? ஸோ கேப்ஷன் ஹேஷ்டேக்னு எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறமா நான் அதை பப்ளிஷ் பண்ணணும். இவ்வளவு வேலைகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த 5 சப் டாஸ்க் இருக்க ஒரு விஷயத்த ஒரே டாஸ்கா நான் எழுதிட்டேன் அப்படின்னா அந்த டாஸ்க பாக்குறப்பெல்லாம் நீங்க அது ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும் அது நீங்க டிக் பண்ணணும் அப்படின்னா 5 வேலை பண்ணணும். அந்த 5 வேலை உடனே பண்ணி இப்போ நீங்க டிக் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த விஷயத்த தான் நீங்க வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்பீங்க. இது ஆமாவா இல்லையா? நீங்களே உங்களோட டு டூ லிஸ்ட் கொஞ்சம் பார்த்து லைக் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த விஷயத்த பண்றீங்களான்னு.
சின்ன சின்ன டாஸ்க் அங்க பிரேக் பண்ணி வச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதனால ட்ரை டு பிரேக் யூர் டாஸ்க் டவுன் as much as possible so that ஆக்ஷன் எடுக்கிறப்ப it becomes lot more easier. அண்ட் ஐடென்டிஃபைங் ஆர் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் அண்ட் அதை வந்து நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்றது. சில பேர் வந்து ஏர்லி மார்னிங்ல ரொம்ப ப்ரொடக்டிவா இருப்பாங்க, சில பேர் நைட் டைம்ல அமைதியா இருக்கப்போ ப்ரொடக்டிவா இருப்பாங்க, சில பேர் மத்தியான டைம்ல ப்ரொடக்டிவா இருப்பாங்க. அது இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், அது இட் கம்ப்ளீட்லி வேரிஸ். ஓகே, ஸோ அந்த டைம்ல வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு நம்ம எந்த நேரத்துல வந்து என்னனாலும் என்னால ஒர்க் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கு. எந்த டைம்ல நான் மோட்டிவேட் ஆறேன் ஒர்க் பண்றதுக்கு, நான் அந்த டைமை கண்டுபிடிச்சு எந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து உங்களுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிலே ஆகுது இல்ல கஷ்டமா இருக்கு பண்றதுக்கு. எனக்கு இமெயில் மார்க்கெட்டிங் அங்க மெயிலர் லைவ்குள்ளயோ இல்ல மெயில் சிம்குள்ளயோ போனா ஒரு குளறுபடி ஆகும், எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அந்த டைமை வந்து அந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து 10 விஷயங்கள் பண்ணிட்டு 11வது விஷயமா அதை நான் வைக்க மாட்டேன். அது வந்து எனக்கு எந்த டைம்ல நான் அதை பண்ணா ஓரளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகாம என்னால பண்ண முடியும், அப்போ அந்த டைம்ல அதை பிளாக் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ப்ரொடக்டிவ் ஆர்ன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆர்களை வந்து என்ன விஷயங்கள் நீங்க இந்த விஷயத்த நான் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த விஷயம் எனக்கு கஷ்டமா இருக்கு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் தட் யூ கேன் ஜஸ்ட் ஃபிக்ஸ் யோர் டாஸ்க் லைக் தட். அண்ட் மந்த்லி ஒரு விஷயம் ரொம்ப காமனா பண்ணணும். போன மாசம் எனக்கு எப்படி போச்சு, எந்த விஷயத்துல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன், எந்த விஷயத்துல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, எதனால பண்ண முடியல, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து பென்னு பேப்பர் எடுத்து எழுதுங்க. மனசால யோசிக்காதீங்க, ஜஸ்ட் டேக் அதுக்குன்னு தனியா ஒரு நோட் வச்சுக்கோங்க. எல்லா மாசமும் அதுல உட்காந்து பிளான் பண்ணுங்க. ஓகே, ஸோ டேக் அ டைரி அண்ட் ஸ்டார்ட் பிளானிங். ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், போன மாசம் என்ன நடந்தது ஏது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இந்த மாசத்துக்கு கோல் செட் பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசத்துல வந்து ஓகே எனக்கு வந்து போட்காஸ்ட் லான்ச் பண்றது, அடுத்த மாசம் என்னோட போட்காஸ்ட் வந்து நான் லான்ச் பண்ணணும், இது வந்து என்னோட கோல். இதை மட்டும் நான் எழுதிட்டேன்னா நான் ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேன். கண்டிப்பா அந்த கோலை நான் பிரேக் பண்ணணும். அந்த போட்காஸ்ட் லான்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வீக் நான் என்னென்ன டாஸ்க் பண்ணணும், ஓகேவா? மொத்தமா அந்த ஃபர்ஸ்ட் நேம் என்ன போட்காஸ்டா இருக்க போகுது, இன்ட்ரோடக்ஷன் என்னவா இருக்க போகுது, என்ன மாதிரி லைக் நான் மட்டும் பண்ண போறேன்னா இன்டர்வியூ போட்காஸ்டா இருக்க போதா, என்னைக்கு பப்ளிஷ் பண்ண போறேன், மண்டேவா டியூஸ்டேவா வெனஸ்டே என்னைக்கு, அப்புறம் அது எவ்வளவு நேரம் மேக்சிமம் இருக்க போகுது, அதுக்கு 4 இப்போ மண்டே எடுக்கிறேன் இந்த மாசத்துல 4 மண்டே இருக்குன்னா 4 கண்டென்ட் ஐடியா எனக்கு இருக்கணும் இல்லையா? சோ என்னென்ன கண்டென்ட் ஐடியா, இந்த மாதிரி ஒரு கவர் டிசைன், ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 1008 விஷயம் வரும். அது எல்லாத்தையும் எழுதுங்க ஃபர்ஸ்ட். டைம் எடுத்து நீங்க அதுல எழுதுறதுல தப்பு இல்லை. அது நீங்க எழுதிட்டீங்கன்னா அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறப்ப உங்களுக்கு அதை பார்த்தா தெரியும், ஓகே இது முடிச்சிட்டேன் இதுதான் பண்ணணும்னு ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது எழுதுறேன்னா அங்கதான் உட்காந்து யோசிப்பீங்க, நம்ம இதை பண்ணணுமா, பண்ணிட்டேனா, இதை பண்ணியே ஆகணுமா இந்த மாசம் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பதான் வரும். இது பிளான் இருக்குன்றப்ப இது முடிச்சிட்டேன், ஏ முடிச்சிட்டேன், பி தான் முடிக்கணும், பி முடிச்சிட்டேன்னா ஜி வரைக்கும் வந்துருவேன், முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க போயிடுவீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாரத்துல இத்தனை டாஸ்க் நான் முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. சோ இந்த வாரத்துல நீங்க என்ன டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை யூ பிரேக் இட் டவுன். டு டூ லிஸ்ட்ல வந்து போடுறப்ப மண்டே இந்த டாஸ்க்கை முடிச்சிடணும், டியூஸ்டே இந்த டாஸ்க்கை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை டு பிளான். இந்த மெத்தட் பர்சனலா எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ட்ரை திஸ் வில் டெஃபினெட்லி ஒர்க். அண்ட் எக்ஸ்ட்ரா டிப் வந்து ஒரு ஃப்ரீலான்சரா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு லைக் ரீச் அவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். எவ்வளோ நான் ஒரு மாசத்துல 10,000 20,000 6 ஃபிகரா என்னவோ அதை வந்து நான் ரீச் பண்ணணும்ன்றப்ப என்னென்ன மாதிரி ரீச் பண்ணலாம். ஒரு ஃப்ரீலான்சரா நம்ம நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு சோஷியல் மீடியா மேனேஜரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கன்சல்டேஷன் கொடுக்கலாம், ஆடிட் கால்ஸ் கொடுக்கலாம், என்டையர் சோஷியல் மீடியா பேக்கேஜிங் கொடுக்கலாம், கேன்வா டிசைனிங்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த என்னென்ன விஷயங்களோ டிவைட் பண்ணிட்டு ஒரு வாரத்துல ஒரு விஷயத்த பத்தி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஐஜி ஆடிட் வந்து அங்க ஐஜி ஆடிட்க்கு என்னென்ன டெஸ்டிமோனியல்ஸ் வந்திருக்கோ அந்த ஆடிட்ஸை நீங்க கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெஸ்டிமோனியல்ஸ் உங்க ஸ்டோரிலயோ உங்க நெட்வொர்க்கிங் இதுலயோ போட்டுட்டு ட்ரை டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப் மோர் ஆன் தட் பர்டிகுலர் இது. அங்க வந்து நீங்க இந்த ஒரு இது செட் பண்ணி வச்சுக்கோங்க, கோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஜி ஆடிட் வந்து நான் 1000 சார்ஜ் பண்றேன் அப்படின்னா 5 பேருக்காவது இந்த வாரம் ஐஜி ஆடிட் நான் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், இது வந்து 5,000 ரீச் பண்ணாதான் என்னோட 25,000 கோலை நான் ரீச் பண்ண முடியும். அடுத்த விஷயத்துல எனக்கு வந்து 2 கிளைண்டோட ஒர்க் பண்ண 10,000 அப்படின்னா 20,000 இங்க ஒரு 5,000, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்க ஃபினான்ஷியல் கோலையும் டிவைட் பண்ணி எழுதுங்க.
போன மாசம் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா எப்படி, முடியலன்னா எப்படி, so that அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து you can learn and improve yourself. Okay. இன்னொன்னு வந்து டக்கு நம்ம டைம் சேவ் பண்றதுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டோ இல்ல எங்கேயோ நம்ம போய் யார்கிட்டயோ பேசுறோம் அப்படின்னா நிறைய நேரம் சிமிலரான விஷயத்த தான் பேசுவோம். அதனால அதுக்கெல்லாம் டெம்ப்ளேட் தனியா போட்டு வேர்ட் டாக்லயோ எங்கேயோ வச்சுக்கோங்க, டக்குன்னு ஆக்சஸ் பண்ற மாதிரி. அங்க ஒருத்தவங்களுக்கு அனுப்புறப்ப அது ஃபார்மேட்டை மட்டும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புங்க. இது வந்து டைமை நிறைய சேவ் பண்ணும். அண்ட் எதுக்காக நீங்க இந்த ஸ்டார்ட் பண்ணீங்க ஃப்ரீலான்சிங்கா? அது பார்ட் டைமா இருக்கட்டும், ஃபுல் டைமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல, நம்மளே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் இல்ல ஏதோ ஒரு பண்ணணும்னு நம்ம நினைச்சு ஸ்டார்ட் பண்றப்ப வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் ரீசன்ஸ். அது என்ன ரீசன்ன்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு டைம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும், என்ன டைம்ல ஒர்க் பண்றேன்றத நான் டிசைட் பண்ணணும், நிறைய வெக்கேஷன் எடுக்கணும், டிராவல் பண்றப்ப கூட என்னால ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஒரு பர்சனுக்கு நம்ம ஏன் இந்த லைக் ஸ்ட்ரீமை சூஸ் பண்றோம். அது கான்ஸ்டன்டா ரிமைண்ட் யுவர் செல்ஃப் அபவுட் இட் அண்ட் டூ இட். அது தட் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன வெக்கேஷன் போக பிடிக்குமா, இல்ல பிரேக் எடுக்க பிடிக்குமா, என்ன பண்ண பிடிக்குமோ ட்ரை டூயிங் தட் அ லாட். ஓகே, அதை நீங்க பண்ணதான் ஃப்ரீலான்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு லவ்வும் அஃபெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். பெட்டர் ஃப்ரீலான்சர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்ன்றதை